1 கப்பு கடலைப்பருப்பு, தேவையான உப்பு, மஞ்சள் தூள், 2 ஏலக்காய், கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அரைக்கும்போது 1/2 கப்பு வெல்லத்தை சேர்த்தும் அரைச்சிக்கோங்க. தண்ணி விட வேண்டாம். அதுக்கப்புறம் கோதுமை மாவு, மஞ்சள் தூள், எண்ணெய், உப்பு சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். அந்த ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு போதுங்க. இப்போ வாங்க செய்யலாம். இப்போ ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க, சப்பாத்தி மாவு அளவுக்கு, இல்லை அதோட சின்னதாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இவ்வளோ எடுத்துக்கிட்டேன். நல்லா தட்டி விட்டுக்கோங்க. சுற்றி தட்டினோடனே ஒரு உருண்டை அளவு ஸ்டஃபிங் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அதையும் நடுமத்தியில் தட்டிக்கோங்க. சுற்றி என்ன பண்ணணும், இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணணும் அந்த ஸ்டஃபிங்கோட சைடில். இதை உள்ளே வச்சும் ஸ்டஃப் பண்ணி ரவுண்ட் மாதிரி பண்ணலாம். ஆனால் அது மாதிரி பண்ணும்போது பச்சக்குன்ட்டு வெளியே வந்துடும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், வெளியே வராமல் இருக்குக்கா. நெக்ஸ்ட்டு கல்லில் போட்டு கொஞ்சம் நெய்யும் போட்டுக்கோங்க. போட்டு இந்த பக்கம் ஒரு திருப்பு, அந்த பக்கம் ஒரு திருப்பிட்டு வெந்த உடனே எடுத்துக்கோங்க. சுற்றி வேக வைக்கணும். இது மைதா கூட போட்டு பண்ணலாம். நான் கோதுமை யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு ட்வின்ஸ் பார்ப்பாங்க. அவங்க கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடணும். நாம் என்ன சாப்பிட்றோமோ அதுதான் அவங்க சாப்பிடுவாங்க. அதனால் நான் கொஞ்சம் பார்த்து தான் செய்வேன். மைதாவில் செஞ்சாலும் கொஞ்சம் இன்னும் சாஃப்ட்னஸ் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நான் ஆசீர்வாத் ஆட்டா தான் யூஸ் பண்ணேன். அதுலேயே நல்லா ஒரு சாஃப்ட்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக கோதுமை மாவுலேயே செய்யுங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும் இல்லையா? இப்போ பாருங்கள், நம்மளோட போலி ரெடி. இதை நாங்கள் ஒவ்வொட்டுன்னு சொல்லுவோம். பருப்பு போலி ரெடி. செம்ம சாஃப்டாக இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். என் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, திரும்ப திரும்ப கேட்பாங்க. இங்கே பாருங்கள், ஒரு விரலையே நம்ம பிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டு. நிஜமாக சொல்கிறேன், மைசூர் பாக்கு அளவுக்குங்க. கொஞ்சம் இதை மென்று சாப்பிடணும், அந்த அளவுக்கு மெல்ட்டிங்காக தான் இருக்கும். ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு.